நியமிப்பதற்கு கூட 24 மணி நேரம் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர் விலகி செல்கிறேன் என்று சொன்னவுடன் 2 மணி நேரத்தில் அவருக்கு ஒப்புதல் தந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார்கள். இப்போது உடனடியாக தடாலடியாக அவர்கள் தேர்வு செய்தாலும் அருண் கோயல் தேர்வை போல அது அலங்கோலமாகத்தான் இருக்குமே தவிர வெளிப்படைத்தன்மையாக தேர்தல் நடக்காது என்பதை விட இவர்கள் சொல்கிற காலம் வரை தேர்தல் நடைபெறாமல் ஒத்தி வைப்பதற்கான ஒத்திகை பார்க்கிற ஒரு வேலையை இப்போது அருண் கோயல் ராஜினாமா மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்தியாவை இப்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஆணையராக இருந்த அசோக் லவாசா எப்படியெல்லாம் பாடுபடுத்தப்பட்டார், அவருடைய குடும்பங்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி தரப்பட்டது என்பதை இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவரை அச்சுறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. எனவே தேர்தல் என்பது வெளிப்படைத்தன்மையாக நடக்காது.